வெல்கம் டு பிரியா டைம்ஸ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்னோட ஸ்டைல் ஆஃப் பொட்டேட்டோ ஃப்ரை நான் எப்படி பண்ணுவேன்றதை உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்ட போறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயில்டு பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சாப்டு ஆனியன், அப்புறம் கார்லிக், அப்புறம் டொமேட்டோ, அப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். ஓகேங்களா? வாங்க இப்போ இது நம்ம எப்படி டேஸ்டா பண்றதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் அடுப்புல வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அது சூடானதுக்கு அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு எல்லாம் தாளிக்கிறதுக்கு வச்சிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அதுல போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நல்லா அது வந்து பொன்னிறமா மாறணும். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு மாறணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நல்லா ஆயில்ல ஃப்ரை ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரோமா ஃபிளேவர் வரும். அந்த ஃபிளேவர் நல்லா வந்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஆயில்ல விட்டுருங்க. இப்ப இந்த உருளைக்கிழங்கு நம்ம செய்யறோம் இல்லையா, இதை வந்து நம்ம வந்து சாதத்துக்கு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு சாப்பிடலாம். ரசம் சாதம், அப்புறம் தயிர் சாதம், சாம்பார் சாதம், இது எல்லாத்துக்குமே ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். சூப்பர் டேஸ்டா இருக்கும். சரிங்களா? சோ அது வந்து நல்லா வந்து கல்யாணம் வீட்ல எல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த ஒரு டேஸ்ட் வரும். சோ இப்ப இது நல்லா ஃப்ரை ஆகி அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வரணும். இப்ப நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாப்டு ஆனியன் அதுல ஆட் பண்றோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நான் நெக்ஸ்ட் வந்து அதுல வந்து சாப்டு கார்லிக் ஆட் பண்ண போறேன். கார்லிக் கொஞ்சம் சாப் பண்ணி அதையும் இதுல வந்து இப்ப நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். சாப்டு கார்லிக்ஸ் இதுல ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி நல்ல பொன்னிறமா வரணும். வெங்காயமும் அந்த கார்லிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதக்கணும். நீங்க எவ்வளவு நேரம் வதக்குறீங்களோ அப்பதான் அது வந்து நல்லா உங்களுக்கு டேஸ்ட் வரும். எப்பவுமே நம்மளோட இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம் எல்லாம் பண்ணும்போது நம்ம நல்லா வதக்குனாதான் அதோட டேஸ்டே நல்லா இருக்கும். சரிங்களா? சோ இப்ப இது நல்லா நம்ம வதக்குறோம். ஆனியன் கலர் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌனிஷ் கலருக்கு வரணும். கொஞ்சம் கொஞ்சம் இந்த கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா அதை வந்து வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து 2 டொமேட்டோ சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் இப்ப நான் இதுல ஆட் பண்றேன். அதையும் போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா அதையும் நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அதுல நான் வந்து தேவையான அளவு உப்பும், குழம்பு மிளகாத்தூள் சொன்னேன் இல்லையா, அதையும் வந்து இப்ப நான் அதுல ஆட் பண்ணிக்கிறேன். சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா இதை நல்லா வந்து நீங்க வந்து வதக்கிக்கணும். அந்த வந்து எண்ணெய் வந்து அந்த மிளகா தூள் ஸ்மெல்ல இருந்து வந்து பிரிஞ்சு வரணும். அது பிரிஞ்சு வர வரைக்கும் அதை நல்லா நீங்க வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நல்லா லைட்டா பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல இப்ப என்ன பண்ணணும்னா கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கப் ஆஃப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதுல தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். எதுக்காக இந்த தண்ணி ஆட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூள் ஸ்மெல் வந்து நமக்கு அப்படியே ராவா இல்லாம இருக்கிறதுக்காக தான் நம்ம அதை ஆட் பண்றோம். ஆட் பண்ணி கொஞ்சம் கொதி வரணும். கொஞ்சம் கொதி வந்த உடனே என்ன பண்ணுங்கன்னா ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சிருங்க. அந்த லெட்டு போட்டு எதுக்காக நம்ம மூடுறோம்னா இதுவும் வந்து அந்த ஸ்மெல் போறதுக்காக மூடுறோம். இப்ப அது எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப நம்ம இதுல வந்து இந்த பாயில்டு பொட்டேட்டோஸை ஆட் பண்ணி நல்லா அதை வந்து வதக்கிக்கோங்க. அது நல்லா வந்து அது நல்லா அந்த ஆயில் தக்காளி இது பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அது நல்லா மிக்ஸ் ஆன உடனே பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது எதுக்காகன்னா அந்த தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சிருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா அந்த பொட்டேட்டோஸோட அது வந்து நல்லா அப்சர்வ் ஆகணும். ஸோ அதுக்காக தான் அதை நம்ம பண்றோம். ஸோ இப்போ லாஸ்டா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொத்தமல்லி தூவி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தான் வந்து எந்த ஒரு டிஷ்க்குமே வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதை இப்போ நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல போட்டு சூடா வந்து நீங்க சர்வ் பண்ணலாம். ஸோ இது நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி இருந்ததுன்றத எனக்கு நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.